அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டு இருப்பதாக ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தரை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் உடை அல்ல, அதாவது நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் அல்ல. நேற்றுக்கு ஒரு காரியம் ஒரு சகோதரியின் இடத்துல கேட்டிருந்தாங்க. அதை எங்கள் சபையில் இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வர்றதாங்க, அதை சபையில் அது மாதிரிலாம் வரக்கூடாது, இந்த மாதிரி ட்ரெஸ்லான்னு சொல்லியிருந்தாங்க. இது சரியா தப்பா? இந்த சகோதரிக்காக ஒரே வார்த்தை. முதலாவது, நீங்கள் அந்த வந்த சகோதரியை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? இல்லை, நானும் பார்த்தேன். அவங்க ரொம்ப அந்த ட்ரெஸ் ஒரு மாதிரியாக இருந்தது. அது ரொம்ப ஒரு இச்சையான ஒரு இதாக இருந்தது. நான் சொன்னேன், உங்கள் வாயின் வார்த்தையின்படியே ஆயிடுச்சு. முதலாவது நீங்கள் எந்த பார்வையில் நீங்கள் பார்த்தீங்க? இதை நான் யாரையும் குற்றப்படுத்தும்படியாக இல்லை. முதலாவது வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா, பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், நீ தேவாலயத்திற்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், உடையை அல்ல நடை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம், செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். செவி கொடுக்க சேர்வதே நலம் என்றால் வார்த்தை, அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வது. தேவாலயத்துக்கு போகிறதே வார்த்தை. அந்த வார்த்தையை கொடுப்பவரும் அங்கே ஊழியக்காரர் அல்ல, ஊழியக்காரர் அல்ல, பரலோக பரமபிதா வார்த்தையான கிறிஸ்துவின் மூலியமாக வசனத்தை வெளிப்படுத்துகிறார், ஊழியக்காரர் மூலியமாக வெளிப்படுத்துகிறார். அப்போ அங்கே சொல்ல வர்ற காரியமே செவி சாய்ப்பதே நலம். நம்ம வார்த்தையை மட்டும்தான், இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுக்க போகிற வார்த்தை, நம்ம இதை மட்டும்தான் நம்மளோட வாஞ்சியாக இருக்கணும். இதை மீறி நாம் எதை எண்ணினாலும் அது இச்சை தான், உலக இச்சை. இன்னும் ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, அந்த வந்திருந்த சகோதரி அவங்களுடைய ட்ரெஸ்ஸு மற்றவங்களுக்கு வேணாம், அது இச்சையாக தெரிஞ்சுது. ஆனால் அந்த மகளை எண்ணி பாருங்க, அந்த ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு எந்த விதத்திலையும் குற்றமாக படலை. அவங்க வந்தது தேவாலயம், ஆலயம் என்பதே பரலோகம்தான். இந்த ஆலயத்தை தேவனை சந்திக்கும்படியாக, இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை என்ற வசனத்தை கேட்கும்படியாக தான் அவங்க வந்தது. ஆனால் அவங்களுக்கு அந்த இது எதுவுமே கிடையாது. இங்கே யார் இதை காண்கிறார்கள்? இச்சையோட கண்களாக யார் கண்டது? ஒரு காரியம் கூட சொல்லலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரே யோவான், அவர் வனாந்தரத்திலே மனந்திரும்புகள் பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று சப்தமிட்டு கொண்டிருந்தார். அவர் உடுத்திருந்த உடை என்ன? ஆனால் அவரை நோக்கி பட்டணத்தில் இருந்த இராணுவத்திலிருந்த உயர் அதிகாரிகளும் இராணுவத்தினரும் அநேக பெரிய பெரிய ஆளெல்லாம் அவரை நோக்கி ஓடினாங்க. ஓடி போயிட்டு அவர்கிட்ட என்ன கேட்டாங்க? என்ன இந்த ட்ரெஸ்ஸில் போட்டிருக்கீங்க, இதையே கேட்டாங்க? அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏற்ற நாங்கள் என்ன செய்யணும்? அப்படி மனம் திரும்பினா, நாங்கள் பாவத்திலிருந்து விடுபட நாங்கள் என்ன செய்யணும்? இதைத்தான் கேட்டார்கள். ஒன்று, அப்படிப்பட்ட யோவான இடத்தில் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றார். இங்கே உடை மாமிசமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் ஆவிக்குரிய உடை பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு. அந்த சகோதரி வந்தது ரட்சிப்பை பெற்றதுனால தான் தேவனை நோக்கி அவள் வந்தது, ஆலயத்தை நோக்கி. அந்த ரட்சிப்பு கிடைக்க, அந்த ரட்சிப்பு இல்லாமல் ஒருவரும் சர்ச்சைக்கு வர முடியாது. அவள் உடுத்திருந்த வஸ்திரமே ரட்சிப்பின் வஸ்திரம்தான். நம்ம பார்க்கிற பார்வை இச்சை, உலக இச்சையின்படி நாம் பார்க்கும்போது, ஆனால் தேவன் அப்படி அல்ல, உள்ளத்தை மாத்திரம்தான் பார்க்கக்கூடியவர். இன்னும் ஒரு உதாரணம் சொல்லலாம். பேதுருவும் யோவானும் எல்லோரும் மீன் பிடிக்க போகிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்த உடனே அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா
பேதுரு இரவு நேரத்தில் மீன் பிடிக்கிறாங்க, ஒன்றும் கிடைக்கல. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கரையில் நிற்கும் போது அங்கு யோவான் மாத்திரம் அவர் கர்த்தர் என்று சொல்லுகிறார். அந்த நேரத்தில் பேதுரு ஒரு வஸ்திரம் உடுத்தாதவன், அந்த சட்டையை மேல் சட்டையை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டு அவன் தண்ணீரில் குதிச்சான். இதுக்குள்ள காரியமும் பார்த்தீங்கன்னா, அவனிடத்தில் ஒன்றும் இல்லை, ஒரு துணியும் இல்லை. அது அவனுக்கு தீமையான காரியமாக எண்ணப்படவே கிடையாது. அவனுக்கு மனசில் அது தீமையான இல்லை. அப்ப ஏன் அந்த துணியை எடுத்து அந்த சட்டைப்பையை எடுத்து ஏன் இடுப்பில் கட்டினான்னா, நம்ம கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மனுஷன் யாரையா பார்த்தாங்கன்னா டப்புன்னு அந்த துண்டை எடுத்து உடனே இடுப்பில் கட்டுவாங்க. இது மரியாதை நிமித்தம். இன்னும் ஒரு காரியம் உண்டு. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 27வது வசனம். இங்கே ஒரு பிசாசு பிடித்தவன் ஆண்டவரை இயேசுக்கு போகும்போது அவருக்கு எதிராக வருகிறார். இங்கே எதிராக வரும்போது காரியத்தை பார்த்தீங்கன்னா, லூக்கா 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர் கரையிலிருந்து இறங்கின போது நெடுநாளாய் பிசாசு பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். வஸ்திரம் தெரியாதவன் என்றால் நாம எண்ணுகிற இந்த வஸ்திரம் அல்ல, ரட்சிப்பை அடையாதவன். பின்பு அதை 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுனிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இயேசு கிறிஸ்து அவ்விடத்திலிருந்து அவனோட பிசாசுகளை விரட்டுறார். அந்த நிமிஷத்திலிருந்து அவன் எங்கு இருந்தான், முதலாவது ரட்சிப்பு கிடைக்கும் முன்னாடி பிரேத கல்லறையில் இருந்தான். ரட்சிப்பு கிடைத்த உடனே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட பாதத்தில் வந்து உட்கார்ந்துருந்தான். ஏனென்றால் அங்கு பார்க்கப்படுவது இந்த மாமிசமான இந்த உடை அல்ல, ரட்சிப்பின் வஸ்திரம். சரி, இதை யாரையும் குற்றப்படுத்தும்படியாக அல்ல, தேவனை சாட்சி. இதை நாம் இன்னுமாக ஆண்டவருடைய அன்பை நாம் இன்னும் உணராமல் இருப்பதினால தான் இன்னும் அந்த பார்வைகள், இந்த உலகப்பூர்வமான பார்வைகள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வந்ததே பாவிகளை ரட்சிப்பதற்கு தானே தவிர பரிசுத்தவான அல்ல. எந்த ஒரு பாவியாக இருந்தாலும் அவனை மீட்டு பரலோகம் கொண்டு போகும்படியாக தான் அவர் வந்தாரே தவிர மற்றபடி நாம் காண்கிற கண்கள் மாமிச கண்களால் நாம் கண்டோம் என்றால் இச்சை தான். ஆவிக்குரிய கண்களால் என்றால் உள்ளாக இருக்கிற உணர்வு. தேவனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே அந்த சகோதரி எப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸில் வந்தாலும் அந்த சகோதரியுடைய உள்ளான மனசை மட்டும்தான் பார்ப்பார். சரி, இதை யாரையும் புண்படுத்தும்படியாக அல்ல, உள்ள காரியத்தை ஆவியான வெளிப்படுத்தினார். இதுக்காக நன்றி செலுத்தும். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே உடைய நாம ஒன்றுக்கே மகிமுண்டாதாக. ஆமென்.